ஹலோ கைஸ், நம்ம இப்போ சிஒஏ ப்ராக்டிக்கலில் 23rd ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். என்னென்னா ஜெனரேட்டிங் குவாரி இன் ஆக்சஸ். ஓகேங்களா, நம்ம ஆக்சஸில் போய்ட்டு எப்படி குவாரி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எப்பயும் போல் ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்து ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எம்எஸ் ஆக்சஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு பிளாங்கான ஆக்சஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே blank database இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டாபேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் நேம் கொடுக்குறோம். டேட்டாபேஸ் 3ன்னு வருது. ஓகே, நம்ம கிரியேட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கிரியேட் கொடுத்துட்ட பிறகு ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாங்கான டேபிள். ஓகேங்களா, நாம் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா டேபிள்லாம் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் அதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்து ரன் ஓப்பன் பண்ணி எம்எஸ் ஆக்சஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேட்டான்ட்டு நம்ம 21st ப்ராக்டிக்கலில் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த டேட்டா டேபிளை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா டேபிள் க்ரியேட் பண்ணால் தான் அதில் நம்ம குவாரியோ இல்லை ஃபார்மோ இல்லை ரிப்போர்ட்டோ நம்மளால் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு குவாரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா நம்ம 21st ப்ராக்டிக்கலில் நம்ம க்ரியேட் பண்ண டேபிள். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி குவாரி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இங்கே மேலே மெனு பாரில் இங்கே க்ரியேட் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே குவாரி டிசைன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, குவாரி டிசைன் அப்படின்ட்டு ஸோ இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ குவாரி அப்படின்னா என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு குவாரின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்குறது தான் குவாரி. அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டாலாம் நம்மளுக்கு இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர், அதுக்கப்புறம் அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ரஸ், பின்கோடு, சிட்டி, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஏஜ் என்ன. ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட டேபிளில் இருக்கும். ஓகேங்களா, அவங்களுடைய ஏ டு இசட் மொத்த டேட்டாவும் நம்மக்கிட்ட இருக்கும். அதில் குவாரி அப்படின்றது அதில் செலக்டடான டேட்டா. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? அதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவை? ஸ்டூடெண்ட்டோடைய பேர் தேவை, ப்ளஸ் அவங்களுடைய அட்ரஸ் தேவை, அண்ட் தென் அவங்களுடைய ஃபோன் நம்பர் தேவை. இந்த 3 விஷயம் இருந்தாலே நம்ம ஸ்டூடெண்ட்டை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க எங்கே இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாரி. இப்போ நான் குவாரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டூடெண்ட்டை காண்டாக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் இது 3 இருந்தாலே போதும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாரி. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாரி ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த குவாரி டிசைனை கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்மக்கிட்ட இந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே காமிக்கும். இந்த டேட்டா அப்படின்ற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அது நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஆட் கொடுத்தா அந்த டேட்டா டேபிள் வந்துடும். இந்த டேட்டா டேபிளில் என்னென்னலாம் நம்ம போட்டிருக்கோமோ அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு டேட்டா குவாரி க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் காமிக்கும். சப்போஸ் இங்கே நம்ம வேறு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், கீழே அந்த டேபிளும் காமிக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்தோன்னா அது பக்கத்துலேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேபிள் தான் இருக்குது. அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ க்ளோஸ் கொடுத்துக்கலாம். க்ளோஸ் கொடுத்துட்ட பிறகு இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை காண்டாக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதுக்கு என்ன தேவை? நேம் தேவை. ஓகேவா, அதனால நான் நேமை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இங்கே நேம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்துடும். அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை? அவங்களோட டேட் ஆஃப் பர்த் தேவையா? தேவையில்லை. அவங்களுடைய ஏஜ் தேவையா? தேவையில்லை. அண்ட் தென் அட்ரஸ் தேவை. ஓகேங்களா, ஸோ நான் அட்ரஸை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அட்ரஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் வேறு என்ன இருக்குது? ஃபீஸ் பேட் ஆர் நாட் தேவையில்லை, அமௌண்ட் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா டேபிள்லேருந்து நம்ம நேமும் அட்ரஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இங்கே மேலே. இந்த ஆப்ஷனை நான் இந்த ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஸ்டூடெண்ட்டோடைய நேமு, அவங்களுடைய அட்ரஸ் மட்டும் வந்துச்சு. நம்ம ஃபோன் நம்பர் என்டர் பண்ணியிருந்தால் ஃபோன் நம்பரை நம்ம கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நம்ம ஃபோன் நம்பர் போடலை அப்படின்றதுனால இங்கே நம்ம ஃபோன் நம்பரை சூஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, ஒருவேளை நம்ம டேபிளில் ஃபோன் நம்பர் க்ரியேட் பண்ணியிருந்தால் குவாரிலையும் நம்ம அந்த ஃபோன் நம்பரை இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நேம் அண்ட் அட்ரஸ் மட்டும் வந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃபீஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நாம் கிளிக் பண்ணி அப்படியே நம்ம பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம்.
ஆர் சேவ் as அப்படின்னு கொடுத்தோம் நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம், அல்லது பிரிண்ட்டுன்னு கொடுத்தா அது பிடிஎஃபாக மட்டும்தான் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு பிறகு ஸோ பிடிஎஃப் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? பிடிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேம் கொடுக்கணும். பிடிஎஃப் நம்ம என்ன நேம் கொடுக்கலான்னா DATA டேட்டா குவாரின்னு நான் பேர் கொடுக்குறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்குள்ளே போயிட்டு டேட்டா குவாரி அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னும் போது ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவாரி கிரியேட் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய 23rd ப்ராக்டிக்கல். ஓகேங்களா?